நாம ப்ளவுஸ் போட்டதுக்கு அப்புறமா நமக்கு வரக்கூடிய முக்கியமான ப்ராப்ளம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷோல்டர் பார்த்தீங்கன்னா கீழே இறங்குறதா. அது ஏன் இறங்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நெக்கோட வித்தை நம்ம கரெக்டாக வைக்கலன்னா அந்த ப்ராப்ளம் வரும். அப்போ நெக்கோட வித்தை நம்ம எப்படி கரெக்டாக கண்டுபிடிக்கிறது? நம்மளோட நெக்கோட வித்து கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நெக்கோட சர்க்கம்ஃபரன்ஸ் டிவைடட் பை 5. நெக்கோட சர்க்கம்ஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளோட நெக்கை சுற்றி இன்ச் டேப் வச்சுக்கிறீங்க. இன்ச் டேப் வச்சுட்டு நம்மளோட தொண்டைக்குழி இருக்குது பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு ஓகேங்களா. இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெக்கோட சர்க்கம்ஃபரன்ஸ் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த அளவு நீங்கள் மெஷர் பண்ணக்கூடாது. மேலே முடிது பார்த்தீங்களா, இந்த அளவு தான் மெஷர் பண்ணணும். இப்போ என்னோட நெக்கோட சர்க்கம்ஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 13 வருது. இதை நான் 5 டிவைட் பண்ணால் எனக்கு 2.6 கிடைக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட நெக்கோட வித்து. இந்த அளவுக்கு நீங்கள் நெக்கோட வித்து வச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வரவே வராது. ஆனால் இதே பார்த்தீங்கன்னா டீப் நெக் வைக்க போகிறீங்க, க்ளோஸ் நெக் வைக்க போகிறீங்க, நார்மல் நெக் வைக்க போறீங்கன்னா இதே அளவுக்கு தான் வைக்கணுமான்னு கேட்டால் கிடையாது. அதுக்கு சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்ம பண்ணணும். அது என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் ப்ளவுஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.